வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போல்ட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பிராண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போல்ட் ஆடியோ Z25 அப்படிங்கிற இயர்பட்ஸை பார்த்து தான் பார்க்குறோம். இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் எல்லா ஆப்ஷனும் டீட்டெயிலாக தமிழில் சொல்கிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுறதமா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இல்லைன்னா உங்களுக்கு செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இந்த ஏர்பட்ஸோட டிசைன் ப்ளஸ் பில்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். டிசைனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிசைனை பார்த்தாலே உங்களுக்கே பிடிக்கும். ரொம்பவே அட்டகாசமாக பார்க்கவே நல்ல லுக்காக நல்லா காஸ்ட்லி இயர்ஃபோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் இதோட பில்டு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு தக்கன நல்ல ஓரளவு தரமான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. இது கீழே போட்டால் உடையிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நல்ல ஃப்ளெக்சிபிளான பிளாஸ்டிக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் சைஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாக, நம்ம கைக்குள்ளே வச்சு மூடிலாம் அவ்வளோ காம்பேக்டாக ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஹவுஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 4 LED இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது மூலமாக எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ஏர்பட்ஸோட கீழே பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ USB கிடையாது, Type-C போர்ட் தான். ஸோ Type-C போட்டு கொடுத்தது வந்து ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைக்ரோ USB போட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சார்ஜ் போடும்போது சார்ஜரை மாட்டும் போது பார்த்து கரெக்டாக மாட்டணும். நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த உள்ளே உள்ள பின்னு டேமேஜ் ஆயிரும். ஆனால் Type-C பொறுத்த வரைக்கும் நீங்கள் சார்ஜர் எப்படினாலும் மாட்டலாம், ஈஸியாக ஃபிட் ஆயிரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ வர எல்லா ஏர்பட்ஸுமே Type-C கொடுக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா Type-C கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அற்புதமான விஷயந்தான். அதே போல் சார்ஜிங் கேஸோட மூடியும் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கெப்பாசிட்டி ரொம்ப அற்புதமாகவே இருக்குது. ரொம்ப லூஸாலாம் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் போட்டிங்கனாலும் சரி, பேண்ட்டு பேக்கெட்டில் வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது. அப்படி ஓப்பன் ஆகிற மாதிரி பிரச்சனைலாம் இந்த ஏர்பட்ஸில் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏர்பட்ஸை வெளியே எடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்காங்க. பார்க்கவே அட்ராக்டிவாக ஒரு ஆள் அவங்க காதை பார்த்திங்கனாலே இவங்க எந்த ஏர்பட்ஸ்ன்னு கேட்பாங்க. அப்படியே ஒரு அட்ராக்டிவான ஏர்பட்ஸாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெம்ப்பு கொடுத்துருக்காங்க. 2 ஏர்பட்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஸ்டெம்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீளமாக கிடையாது, ஏன்னா ஒரு 1லேருந்து 1.5 இன்ச்சு தான் இருக்குது அந்த ஸ்டெம்ப்பு பார்த்திங்கன்னா. அந்த ஸ்டெம்ப்லேயே பார்த்திங்கன்னா வரியாக நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா போல்ட்டுன்னு சொல்லி அவங்களோட பிராண்ட் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸோட ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சிலிக்கான் டிப் கொடுத்துருக்காங்க. சிலிக்கான் டிப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக ஆங்கிள்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஆங்கிள்டாக கொடுத்தது வந்து ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் எல்லாருமே காது பார்த்திங்கன்னா லைட்டாக கிராஸாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா ஏர்பட்ஸும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆங்கிள் டிசைன் தான் கொடுக்காங்க. ஸோ அந்த உங்களுக்கு காதுக்கு ஏற்ற சைஸில் சிலிக்கான் டிப் மட்டும் எடுத்து காதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா போதும். லைட்டாக காதில் மாட்டி ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். இந்த ஏர்பட்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. ஸோ நீங்கள் தைரியமாக ஜாக்கிங் போகலாம், சைக்கிளிங் போகலாம், எதுனாலும் பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் காதை விட்டு கீழே விழவே விழாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பேஸ் லவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஏர்பட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா BoomX டிரைவர் கொடுத்துருக்காங்க. 13mmங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவர் தான். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிலிக்கான் டிப் இல்லாத ஏர்பட்ஸில் தான் பார்த்திங்கன்னா 13mm கொடுக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது காது உள்ளே போகாது, வெளியே தான் இருக்கும். அதனால் அது நல்ல சவுண்ட் அவுட்புட் வந்து அதிகமாக கேட்குறக்காண்டி 13mm இல்லைன்னா 12mm அப்படி பெருசாக கொடுப்பாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் டிப்பும் கொடுத்து 13mm டிரைவர் கொடுக்காங்க. 13mmங்கிறது ரொம்பவே பெரிய டிரைவர் தான். ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும்போது முக்கால் சவுண்டு இல்லை பாதி சவுண்டு வச்சாலே போதும், அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக பாட்டு கேட்கும். பேஸில் அவருக்கு வந்து இந்த ஏர்பட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து BoomX டிரைவர் கொடுத்துருக்கனால பேஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக துல்லியமாக நல்லா டீப் பேஸாக கேட்கும். பேஸ் மட்டும் இல்லை, ட்ரிபிள்ஸாக இருக்கட்டும், வோக்கல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக நல்லா டீசென்ட் சவுண்டாக கேட்கும். ஸோ ஆடியோவில் அவருக்கு வந்து இந்த ஏர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் இந்த ஏர்பட்ஸ் வந்து முழுக்க டச் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க, பட்டன் கிடையாது. ஸோ அந்த டச் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டச் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாட்டுக்கு மாறும். ட்ரிபிள் டச் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறும். அதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட், சிரி, கூகுள் அந்த மாதிரி நீங்கள் எதனாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கால் பேசுகிறவங்களுக்கு இந்த ஏர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து Zen Mode, Environmental Noise Cancellation சொல்லி ஒரு மோடு கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகும். நீங்கள் கால் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி நீங்கள் எவ்வளோ சவுண்டாக இருந்தாலும் ஏரியா, சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் போனீங்கனாலும் சரி, ட்ரெயினில் போனீங்கனாலும் சரி, க்ரௌடு ரொம்ப கசகசன்னு கத்திகிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் கால் பேசுறீங்களா கூட வெளியில் நடக்கிற சவுண்ட் வந்து டோட்டலாக ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் தான் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி இந்த மைக் வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா Zen Mode, Environmental Noise Cancellation சொல்லி ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கால் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த மோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில வந்து IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த இயர்பட்ஸ் மூலமா ஜிம்மில ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்லைனா சைக்கிளிங் போகலாம், இல்லை பைக்கில் போகும்போது ஹெல்மெட்குள்ளே மாட்டலாம். அந்த மாதிரி டைமில் வேர்வை தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் பீச்சில் வெளியே விளையாண்டுட்டு இருக்கும்போது லைட்டாக மழை பெஞ்சா கூட இந்த இயர்பட்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் அந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு தடவை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும். 32 ஹவர்ஸ், அதாவது 32 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 10 மணி நேரம், அதாவது 10 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் அது மூலமாக கேம் விளாடலாம், பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வெறும் 10 நிமிஷம், சப்போஸ் எமர்ஜென்சியாக நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும். 150 நிமிஷம் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 150 மினிட்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்கும். அதே போல் கேம் விளாட்றதுக்குள்ள வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. லோ லேட்டன்சி மோடுனா 45 மில்லி செகண்ட் வரைக்கும் லோ லேட்டன்சி மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரைக்கும் எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக சவுண்டு வந்து உங்கள் கேம் விளாட்ற சிஸ்டத்தில் வந்து உங்கள் இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். எந்த ஒரு லேகிங்குமே இருக்காது. நீங்கள் லோ லேட்டன்சி மோட் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, லோ லேட்டன்சி மோட் இல்லாத நார்மல் இயர்பட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அதே கேம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். நீங்கள் சப்போஸ் கன் ஷூட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கழிச்சு தான் உங்களுக்கு சவுண்டு காதில் கேட்கும். ஆனால் இதிலெல்லாம் லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ஹை குவாலிட்டி கேம் விளாட்றாலும் சரி, நீங்கள் என்ன விளாட்றீங்களோ அந்த சவுண்டு வந்து அப்படியே உங்கள் காதில் கேட்கும். எந்த ஒரு லேகிங்கோ ட்ராயிங்கோ எதுவுமே இருக்காது. அதே போல் இதோட ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜி. அப்புறம் கனெக்டிவிட்டி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் நீங்கள் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷனோ, ப்ளூடூத் கனெக்ஷனில் எந்த ஒரு லேகிங்கோ எதுவுமே இருக்காது. அதே போல் அந்த இயர்பட்ஸை நீங்கள் புதுசாக வாங்கும்போது டப்பாக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் Type-C கேபிள் இருக்கும், அப்புறம் 3 விதமான சைஸில் சிலிக்கான் டிப் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு கூடவே கொடுப்பாங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கணும் நண்பா. நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வீடியோ போடுற எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.